சென்னை தாம்பரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் வருகையால் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டதால் கொட்டும் மழையில் நனைந்தபடி பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், முதலமைச்சர் வருகையை ஒட்டி கடும் போக்குவரத்து நெரிசல் தாம்பரத்தில் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்ல இருப்பதாக அரசு சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து அவர் இந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் செல்ல இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்பதற்காக தாம்பரம் ரயில் நிலையம் முன்பாக கூடியிருக்கிறார்கள். அவ்வாறு கூடியிருக்கும் போதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் இருக்க, முதலமைச்சருடைய வருகைக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட போக்குவரத்தால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாம்பரம் உள்ளிட்ட அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக பரவலான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையை பொருட்படுத்தாமல் போக்குவரத்து காவலர்கள் முதலமைச்சருடைய வருகைக்காக போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்தி வைத்திருப்பதால் இருசக்கர, 4 சக்கர ஆட்டோக்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் கடந்த 10 நிமிடங்களுக்கு மேலாக சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் செல்வதற்காக நாங்கள் ஏன் 1/4 மணி நேரத்திற்கு மேலாக இதே சாலையில் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நிற்க வேண்டும் என்ற கேள்வியையும் அங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த நேரம் என்பது பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று திரும்புவோர், அலுவலகத்திற்கு சென்று திரும்புவோர் என பலர் பயணிக்கக்கூடிய சாலையாக அந்த தாம்பரம் சாலை அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த சாலையில் தற்போது முதலமைச்சருடைய வருகை என கூறி போக்குவரத்தை நிறுத்தி வைத்திருப்பதால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய, குறிப்பாக பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடைய இந்த தாம்பரம் ரயில் நிலையத்திற்கான வருகைக்காக சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வாகன ஓட்டிகள் அனைவரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து காவல்துறையினுடைய இந்த செயல்பாடு என்பது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அபிராமி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். குழந்தைய நாங்க முன்னாடி பாருங்க, ஒரு குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அவரு அழகா லக்ஸரியா கார்ல போயிடுறாங்க. இங்க மாட்டின்னு பாருங்க, நஞ்சினி நின்றுட்டு இருக்கிறோம். இங்க அங்க இருந்து இங்க வந்தா இங்க ஒரு half an hour நிக்க வச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. மொத்தமா எவ்வளவு நேரம் நின்றுப்பீங்க? ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ்ங்க. பல்லாவரம் பிரிட்ஜில இருந்துட்டு இந்த பிரிட்ஜுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு இப்ப தாம்பரம் போறதுக்கு நான் இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துன்னு போன போல இருக்கு. சிஎம் தானே போறாரு? சிஎம் போனா அவர் போனா போயிட்டேங்க. இங்க பாருங்க எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் பாருங்க. என்ன சார் சொல்றது? சிஎம் ஹியூமன் தானே சார், அவங்களும் நம்ம கூட சர்வே பண்ணட்டுமே. ஆர்டர் 5 நிமிஷத்துல போனா கேன்சல் ஆயிடும். எவ்வளவு நேரம் பண்ணிக்கிறீங்க? போய்டும் 10 நிமிஷமா நின்னுக்கிறேன். ரைட்ல போறவனுக்கு வைவு சார் உங்களுக்கு ரைட்ல பல்லாவரம் போனா நான் இப்ப இன்னைக்கு வச்சு பிக்கப்புக்கு போனேன். எம்ப்ளாயி பிக்கப் பண்ணோன்னு ஒழுங்கா போயிருந்தா கூட போயிருப்பேன். சும்மா 20 நிமிஷம் நிறுத்தினா நான் என்னதான் செய்யறது சொல்லுங்க? வேற வேலை இல்லையா எங்களுக்கு?